அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி குழுமத்தோடு தமிழக அரசு ஒப்பந்தம் செய்யவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அவதூறு பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதானி குழுமத்தோடு தமிழக அரசு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றும் அவதூறு பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சோலார் மின்சாரம் கொள்முதல் தொடர்பாக அதானி குழுமத்தோடு எந்தவித ஒப்பந்தத்தையும் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். கௌதம் அதானியை முதலமைச்சர் சந்தித்தது போன்று எதிர்க்கட்சிகள் கற்பனையான தகவலை கட்டுக்கதையாக கூறி வருகின்றன என்றும் செந்தில் பாலாஜி அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சோலார் மின்சாரம் கொள்முதல் தொடர்பாக அதானி குழுமத்தோடு எவ்வித ஒப்பந்தத்தையும் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கும் நிலையில் அவதூறு பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலமும் ஆண்டுதோறும் நுகர்கின்ற மொத்த மின்சாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி தவறு பட்சத்தில் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் கட்டாய விதியின் அடிப்படையில் 2000 மெகாவாட் சோலார் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொழிலதிபர் கௌதம் அதானியை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கவும் இல்லை. அந்த தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் கூறிய யூனிட்டுக்கு 7.01 சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருப்பதாக தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவதூறு பரப்போர் மீது சட்டபூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தொழிலதிபர் கௌதம் அதானி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து போலவும் அதிக விலை கொடுத்து அதானியிடமிருந்து சூரிய ஒளி மின்சாரம் பெற ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய கட்டுக்கதைகளை போல் வெளியிட்டு தெரிவித்து வருவதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திக்கவும் இல்லை. அதானி நிறுவனத்துடன் நேரடியாக சூரிய ஒளி மின்சாரம் பெற எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வதாகவும், அதிமுக ஆட்சியில் தான் நிர்வாக ரீதியாகவும் நிதி நிலைமை ரீதியாகவும் முற்றிலும் சீர்குலைந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தை அடுத்தடுத்த நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மூலமாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க அறிவித்திருந்தார். அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட உண்மைக்கு இல்லாத பொய் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பரப்பி வருவது அரசியல் பண்பாடு அல்ல என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் ஆண்டுதோறும் நுகர்கின்ற மொத்த மின்சாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை பயன்படுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் அபராதம் செலுத்த வேண்டும் என மத்திய அரசின் கட்டாய விதியில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் 2020, 2021, 2023 ஆகிய ஆண்டுகளில் 2000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளதை தவிர எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலும் தற்பொழுது திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒப்பந்தம் செய்யவில்லை என இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களைச் சேர்ந்த மின்சார வாரியங்களைப் போலவே தமிழ்நாடு மின்சார வாரியமும் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் இந்தியா நிறுவனத்துடன் மட்டுமே மின்சாரம் கொள்முதல் செய்து வருகிறது. குறிப்பாக திமுக ஆட்சி அமைந்த பிறகு தனியார் நிறுவனங்களிடமும் மின்சாரம் நேரடியாக எந்த விதமான ஒப்பந்தம் மேற்கொள்ளவில்லை. இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் மாநிலத்தில் மின் தேர்வையை பூர்த்தி செய்யும் வகையில மத்திய அரசின் கட்டாயமாக்கப்பட்டுள்ள மரபுசாரா கொள்முதல் இலக்குகளை அடைவதற்காகவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் பெற்று செய்யப்பட்ட ஒப்பந்தங்களாகவும் என இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதானி லிமிடெட் நிறுவனம் தங்களுக்கு சொந்தமான 5 நிறுவனங்கள் மூலமாக 648 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய உற்பத்திக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அதிமுக ஆட்சியில் கையெழுத்திட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் என்று முடிவு செய்து 2016க்கு பிறகாக 3 உற்பத்தி ஆலைகள் இயக்கப்பட வேண்டும் என அதானி குழுமத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக 2016க்கு வழங்கப்பட்ட மின்சாரத்துக்கு பிறகு ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் வேண்டும் என அதானி நிறுவனம் கோரியது. அதற்கு 2016 மார்ச் மாதம் முதலாக மின்சாரம் வழங்கிட தயாராக இருந்ததாகவும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் முழு செயலற்ற தன்மையின் காரணமாக மின்சாரம் வழங்க முடியாது என திருப்பி கூறியது. ஆனால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அதானி நிறுவனத்தின் குற்றச்சாட்டை மறுத்து ஒப்பந்தப்படி ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் கட்டணத்தை கொடுக்க முடியும் என தெரிவித்தது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொழிலதிபர் கௌதம் அதானி சந்தித்ததாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாகவும் கௌதம் அதானி நிறுவனத்தினுடைய
சோலார் எனர்ஜி நிறுவனம் மூலமாக ஒப்பந்தம் செய்துள்ளதாக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ஒரு கருத்து பரவி இருந்தது. அதற்கு முற்றிலும் எதிர்ப்பு தெரிவித்து இது பொய் குற்றச்சாட்டு என தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் தாக்கல் செய்த மேல்முறையீடு 1275 2023 இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசின் நலனை பகிர்மான களத்திற்கு நலனை காப்பதற்காக எங்களுடைய வலுவான வாதத்தை தொடர்ந்து எடுத்துரைக்க உள்ளோம். அதானி நிறுவனத்திடமிருந்து ஒரு யூனிட் சூரிய ஒளி மின்சாரத்தை ₹7 நீண்டகால அடிப்படையில் 2014 ஒப்பந்தமிட்ட அரசை விட்டுவிட்டு 2022 ஆண்டு பொறுப்பேற்றவுடனே தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் அதானி நிறுவனத்திற்கு எதிரான வழக்கை திறம்பட நடத்திய திமுக அரசு மின்சார வாரியத்திற்கு சாதகமாக, அதாவது ₹5 ஒரு யூனிட் மின்சாரம் என்னும் அளவிற்கு சாதகமான ஆணையம் பெற்று அரசை குறை சொல்வது எந்த வகையிலும் நியாயமானதாக இருக்காது. அதனால்தான் அறிக்கையின் மூலமாக இதை தெளிவுபடுத்த இருக்கிறோம். ஆனால் அதற்கு அடிப்படை புரிதலும் இல்லாமல், எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இந்த கருத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கடந்த 3 ஆண்டு காலமாக மின்சாரம் கொள்முதல் குறித்து எந்த ஒரு தனியார் நிறுவனத்துடனும் எந்தவித ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்பதை தெளிவாக இந்த அறிக்கையின் மூலமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் என செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது 2016 ஆண்டு அதிமுக அரசு நேரடியாகவே தனியார் நிறுவனத்துடன் சூரிய ஒளி மின்சாரத்தை யூனிட் ₹7 என்ற அடிப்படையில் நீலகாலம் பெறுவதற்கு ஒப்பந்தம் போட்டதை விட தற்போதைய திமுக ஆட்சியில் மிக குறைந்த விலையில், அதாவது யூனிட்டுக்கு ₹2.61 மட்டும் மத்திய அரசின் கட்டாய விதியின் அடிப்படையில் மட்டுமே ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும், அதுவும் தனியார் நிறுவனத்துடன் அல்ல மத்திய அரசின் நிறுவனத்துடன் தான் என இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 மாத காலமாகவே கூறப்பட்ட கருத்துக்கு தற்பொழுது தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த அறிக்கையின் வாயிலாக விளக்கம் அளித்திருக்கிறார். நன்றி வினேஷ், உங்கள் தகவல்களுக்கு.